தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் எதை பற்றி பேச இருக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டின் வேளாண்மையின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள், குறிப்பாக தென் மாவட்டங்களிலே மேற்கு தொடர்ச்சி மலையிலே உருவாகி சில நீரோடைகள், சில சிற்றாறுகள், பெரிய ஆறு என்று சொன்னால் தாமிரபரணி, கிழக்கு நோக்கி ஓடி வந்து விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை நிலங்களை வளப்படுத்துகிறது. லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வியல் அடங்கியிருக்கிறது இந்த நீரோடைகள், ஆறுகளால். அதே போல லட்சக்கணக்கான மக்களின் குடிநீருக்கும் அடித்தளமாக அமைகிறது. ஆனால் அண்டை மாநிலங்கள், குறிப்பாக சேர நாடு என்று சொல்லக்கூடிய கேரள நாட்டு நம்முடைய மலையாள பாட்டன்கள் மிகப்பெரிய அளவிலே நமக்கு தொடர்ந்து தொல்லை தந்து கொண்டிருக்கிறார்கள். தெற்கே கன்னியாகுமரி மாவட்டம் 1956 மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கின்ற பொழுது நெய்யாற்றங்கரையை தமிழ்நாட்டோடு சேர்த்திருக்க வேண்டும். நெடுமண்காடு, கொச்சின் சித்தாறு, பாலக்காடு, தேவிகுளம், பீர்மேடு போன்ற பகுதிகளை தமிழ்நாட்டோடு சேர்த்திருக்க வேண்டும். குறிப்பாக தேவிகுளம், பீர்மேடு 2 வட்டங்களையும் தமிழ்நாட்டோடு சேர்த்திருந்தால் முல்லை பெரியார் அணை சிக்கலே இல்லை. நெய்யாற்றங்கரை தமிழ்நாடோடு சேர்த்திருந்தால் நெய்யாறு அணையே தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கும். நெய்யாறு அணைக்கு தண்ணீர் வரக்கூடிய அந்த பகுதி முழுவதும் கேரளா பகுதிக்கு சேர்த்து விட்டது. அந்த பகுதிக்கிலே குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யாற்றங்கரை இடதுகரை கால்வாய் மஞ்சிவிலை என்கின்ற இடத்திலே அந்த கால்வாய் பிரிக்கப்பட்டு 12,000 ஏக்கருக்கு நமக்கு தண்ணீர் தருகிறது. ஆனால் 2004 இன்றைய வரைக்கும் நெய்யாற்றங்கரை இடதுகரை கால்வாய்க்கு தண்ணீர் தர மறுக்கிறது கேரள அரசு. தமிழ்நாடு அரசு, அதாவது இந்த திராவிடர்கள் ஆளுமை இருக்கு இல்லையா, இந்த திராவிடர்கள், அவர்களையும் திராவிடர்கள் என்று சொல்வார்கள் மலையாளிகளை, பேசினால் பணம் கொடுங்கள், உங்களுக்கு தண்ணீர் தருகிறோம் என்று கேட்கிறார்கள். 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் சட்டமன்றத்திலே எழுப்புகிறார், நெய்யாற்றங்கரை இடதுகரை கால்வாயை நீங்கள் தூர்வார வேண்டும், நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை என்று. அதுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு, ஒரு கடமை, மக்கள் நலன் மீது அக்கறை இன்றி அன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் நக்கல், நையாண்டி, கேலி, கிண்டல் இதுவே வாழ்வியலாக அமைத்து கொண்டு வெளித்தோற்றத்துக்கு இப்படி நக்கல், கேலி, கிண்டல், நையாண்டியை காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளே கோடிக்கணக்கான பணங்களை வாரி சுருட்டி கையூட்டு பெற்று சொத்துக்களை குவித்து வைத்திருக்கிறார் துரைமுருகன். அவர் சொன்னார், தண்ணீரே வரவில்லை, எதற்கு தூர்வார வேண்டும், தண்ணீர் ஏன் வரவில்லை என்ற வினா எழுப்பணும். இப்படி திராவிடர்கள் அந்த நெய்யாற்றங்கரை இடதுகரை கால்வாய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 12,000 ஏக்கர் நஞ்சை நிலங்களை பாழாக்கி விட்டார்கள். அடுத்து அண்மையிலே நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர், பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரியவர், அரசியலில் அவருடைய திராவிட பார்வை, திராவிட நோக்கம் இதெல்லாம் நமக்கு முரண்பாடு உண்டு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக, மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, தமிழ் தேசத்தினுடைய நலங்களோடு பல்வேறு போராட்டங்களை அண்ணாச்சி வைகோ அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். யாரும் மறுக்க முடியாது. அது ஈழ ஆதரவு நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டின் எல்லா வகையான உரிமைகள் தொடர்பான நிலைப்பாடாக இருந்தாலும் சரி. அந்த வகையிலே செண்பகவல்லி அணை, அந்த செண்பகவல்லி அணை 1900
17 காலகட்டத்திலே வெள்ளைக்காரர்கள் காலகட்டத்திலே திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கும் சென்னை மாகாண அரசிற்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு வாசுதேவநல்லூர்ந்து 13 கிலோமீட்டர் மேலே மலையிலே ஒரு தடுப்பணை, பெரிய அணை ஒன்று, முல்லை பெரியாரை போல, நம்முடைய மேட்டூர் அணை போல, பாபநாச அணை போல, மணிமுத்தாறு அணை போல இல்லை, ஒரு தடுப்பணை, ஒரு 1000 அடி நீளம், 10 அடி உயரம். அந்த தடுப்பணையின் மூலம் மேற்கு நோக்கி பாய்கிற தண்ணீர் கிழக்கு நோக்கி திருப்பிவிடப்பட்டு தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் வரைக்கும், தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும், குறிப்பாக சங்கரங்கோயில், வாசுதேவநல்லூர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், விளாத்திக்குளம் பகுதியிலே ஏறக்குறைய 12,000 20,000 வரைக்கும் ஒரு போக நஞ்சை நிலம், சில இடங்களில் இருபோகமும் விளையும், தண்ணீர் இருப்பை பொறுத்து. அந்த அணை 1958 காலகட்டத்தில் உடைந்தது. உடனடியாக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மறைந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கட்டளை பிறப்பித்து தமிழ்நாட்டு பொதுப்பணித்துறையே அந்த அணையை சரி செய்து மீண்டும் பாசனத்திற்கு வழிவகுத்தார்கள். பிறகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே 1980 காலகட்டத்திலே மீண்டும் ஒரு பெரிய உடைப்பு ஏற்பட்டதோ அல்லது மலையாளிகளால் உடைத்து நொறுக்கப்பட்டதோ தெரியவில்லை. அதை சரி செய்ய வேண்டும் என்று கேரள அரசுக்கு முறையிட்டு விட்டார் திராவிட சிந்தனையாளரான மக்கள் தலைவர் மாக்கோரா. இதுதான் சாக்கு என்று அவர்கள் அந்த அணையை சரி செய்யவே இல்லை, பழுது பார்க்கவே இல்லை. 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் அனுப்பினார். 10 லட்சம் ரூபாய் பணம் மக்கள் தொகை எம்ஜிஆர் காலத்தில் அனுப்பப்பட்ட பணம் 2011 காலகட்டத்திலே, அம்மைய ஜெயலலிதா காலகட்டத்திலே கேரள அரசு வட்டி இல்லாமல் திருப்பி தருகிறது. அந்த அணையை சரி செய்ய வேண்டும். கடந்த 5ஆம் பக்கல் வாசுதேவநல்லூரிலே இந்த கோரிக்கையை முன்வைத்து நம்முடைய அண்ணாச்சி வைகோ அவர்கள் தலைமையிலே ஆயிரக்கணக்கான உழவர்கள் அங்கே பட்டினி போராட்டத்தை மேற்கொண்டார்கள். நாமும் அந்த பட்டினி போராட்டத்தில் பங்கெடுத்து அந்த போராட்டத்திற்கான ஆதரவை தெரிவித்து வந்தோம். செண்பகவல்லி அணை சீர் செய்யப்பட வேண்டும், முழுமையாக பழுது பார்க்கப்பட வேண்டும், மீண்டும் அந்த அணையினுடைய தண்ணீர் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும். புதிய அரசாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு புஷி ஆனந்தன் இதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அங்கே வலியுறுத்தி வந்தோம். அதே போலதான் அதற்கு பக்கத்தில் நம்முடைய கருப்பா நதி என்கின்ற ஒரு நதி, அந்த நதிக்கு கருப்பா நதி அணைக்கட்டே தனியாக இருக்கிறது. அந்த நதிக்கு வரக்கூடிய தண்ணீர் மேலே ஊரணிக்கட்டு என்கின்ற இடத்திலே மேற்கு நோக்கி பாயக்கூடிய தண்ணீரை அதுவும் வெள்ளைக்காரர்கள் காலகட்டத்தில் கட்டதான், எந்த ஆண்டு நமக்கு தெரியல. அந்த ஒரு சிறிய தடுப்பணை கட்டி கிழக்கு நோக்கி தண்ணீர் திருப்பினார்கள். கருப்பா நதி அணைக்கு தண்ணீர் வரும். அது கிட்டத்தட்ட தென்காசி மாவட்டம் முழுவதும், திருநெல்வேலியிலே ஏறக்குறைய ஒரு 2000-3000 ஏக்கருக்கு பாசனம். அந்த ஊரணிக்கட்டு தடுப்பு சுவர் உடைப்பையும் சரி செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறோம். அதே போல கிட்டத்தட்ட 70 ஆண்டு கால கோரிக்கை பம்பா அச்சன் கோயில் வைப்பாரி இணைப்பு திட்டம். 70 ஆண்டுகால பெருந்தலைவர் காமராஜர் காலகட்டத்திலே அங்கே இருந்த கம்யூனிஸ்ட் அரசுகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி பம்பா அச்சன் கோயில் வைப்பாறு மூன்றையும் இணைத்து விட்டால் 3 லட்சம் ஏக்கர் ஏற்கனவே வைப்பாறு நம்முடைய விருதுநகர் மாவட்டத்திலே சாத்தூருக்கு பக்கத்திலே கிழக்கு நோக்கி ஓடும் தொடர் வண்டி பாதையும் அதை கடந்து செல்லும், பேருந்து மகிழுந்து போன்ற தரைவழி சாலையும் அதை கடந்து செல்லும். ஒரு காலத்திலே வற்றாத உயிர் ஆறாக, அதாவது ஜீவ நதியாக இருந்த அந்த வைப்பாறு அங்கே கூமாப்பட்டி காடுகளிலே நம்முடைய ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மேற்கு பகுதியிலே மழை பெய்து தண்ணீர் வெள்ளமாக வந்து கொண்டிருந்த ஆறு இன்னைக்கு வறண்டு சாக்கடை ஆறாக, சென்னை கூவமாக மாறி வருகிறது. இந்த பம்பா அச்சன்கோயில் வைப்பாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றினால் 3 லட்சம் ஏக்கர் இருபோக நஞ்சை நமக்கு கிடைக்கும். மதுரை மாவட்டத்திற்கு தண்ணீர் கொடுக்கலாம், ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தண்ணீர் கொடுக்கலாம், அங்கே சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் ஏறக்குறைய 1 கோடி மக்களுக்கு நாம் குடிநீர் வழங்க முடியும்.
அந்த பம்பா அச்சன் வைப்பார் இணைப்பு திட்டத்தின் அடிப்படையில் தான் அடவிநயினார் அணை கட்டப்பட்டது. அடவிநயினார் அணை கட்டப்பட்ட வரலாறு வேறு. அதை அங்கிருந்த அச்சுதானந்தன் கேரள எதிர்க்கட்சி தலைவர் பின்னால் முதலமைச்சர் எப்படியெல்லாமோ தடுக்க வேண்டும் என்று பார்த்தார். அந்த அணைக்கே வந்தார். 70 விழுக்காடு அணை கட்டி கொண்டிருக்கும் போதே அடவிநயினார் அணைக்கு அச்சுதானந்தன் வந்து இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி இந்த அணையே கேரளாவுக்குள் கட்டப்படுகிறது என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். அதை முறியடித்த தமிழர்களில் நானும் ஒருவன், முதன்மையான தமிழன் ஐயா பல நெடுமாறனை வைத்து அதை முறியடித்தோம். அந்த பம்பா அச்சன் கோயில் வைப்பார் இணைப்பு திட்டம் நிறைவேறினால் தென் மாவட்டங்கள் செழிப்பு, உணவு உற்பத்தி, காய்கறி உற்பத்தி, கரும்பு விளையும், நெல் விளையும். அரசு கவனிக்க வேண்டும். 70 ஆண்டு காலம் ஒன்றிய அரசின் நீர்வளத்துறை 3 முறை இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் தந்திருக்கிறது. அதையும் நிறைவேற வேண்டும். அடுத்து முல்லை பெரியார் அணை. முல்லை பெரியார் அணை பல முறை நம்ம பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் கடந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதற்கு முந்தைய ஆண்டு 2024ஆம் ஆண்டு 142 அடி தண்ணீரை தேக்கவே இல்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது. 142 அடி தண்ணீர் தேக்கணும். அங்கே சிற்றணை பழுதுபார்க்கப்படாமல் இருக்கிறது. 1985 இருந்து அந்த சிற்றணையை பழுதுபார்த்து விட்டால் 152 அடி தண்ணீர் தேக்கலாம். புதிய ஒரு சுரங்க பாதை அமைத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிறது. ஆனால் அரசுகள், குறிப்பாக திராவிட அரசுகள் கவனம் செலுத்தவில்லை. முல்லை பெரியார் அணையாக இருக்கட்டும், பம்பா அச்சன்கோல் வைப்பார் இணைப்பு திட்டமாக இருக்கட்டும், கற்பாநதி அணையின் ஊரணிக்கட்டு தடுப்பு சோறாக இருக்கட்டும், செண்பகவல்லி அணையாக இருக்கட்டும், நையாற்றங்கரை இடதுகரை கால்வாயாக இருக்கட்டும், புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற தமிழக வெற்றி கழக அரசு, அதனுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களும், நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு புசி ஆனந்தன் அவர்களும், வேளாண்மை துறை அமைச்சர் மாண்புமிகு வினோத் அவர்களும் இந்த திட்டங்களில், தமிழ்நாட்டு நீர் ஆதாரங்களில், தமிழ்நாட்டை செழிக்க வைக்கக்கூடிய நீர்ப்பாசன வழித்தடங்களில், அணைகளில், ஆறுகளில், கால்வாய்களில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தமிழக வெற்றி கழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் சானா ஜோசப் விஜய் அவர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு வந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.